இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை இன்றே பெறவே, நிறைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவணி மாதத்தை தொடங்குகின்ற இந்த புதிய நாளிலே, மாதத்தின் முதல் நாளிலே, முதல் திங்கட்கிழமையிலே குழந்தை இயேசுவினுடைய திருப்பாதத்திலே ஒன்று கூடி அவரை புகழ்வதற்காகவும் மகிமைப்படுத்துவதற்காகவும் நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை அவர் பாதம் சமர்ப்பித்து அவருடைய அருளாசிகளை நிரம்ப பெற்றுக்கொள்வதற்காகவும் கூடி வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே தாய் திரு அவையானது புனித அல்ஃபோன்சஸ் மரிய லிகோரி என்ற புனிதருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது. இவர் இத்தாலியிலே நேப்பல் என்கின்ற இடத்திலே பிறந்தவர். தன்னுடைய சிறு வயதிலிருந்து கல்வியிலே மிகவும் ஆர்வம் கொண்டவராக 16 வயதிலே அவர் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றினார். அதனைத் தொடர்ந்து தன்னுடைய 27வது வயதிலே தன்னுடைய அந்த வழக்கறிஞர் பணியை விட்டுவிட்டு செபத்திலே தபத்திலே ஆண்டவரோடு நெருக்கமாக ஒன்றித்திருக்கிற வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்தார். அதனைத் தொடர்ந்து அவர் ஒரு குருவாகி அதன்பின் ஆயராகி உலகத்திலே உள்ள த ஹோலி ரிடம்டரிஸ்ட், த ஹோலி ரிடீமர் என்கின்ற ரிடம்டரிஸ்ட் சபையை அவர் உருவாக்கினார். தொடர்ந்தும் தன்னுடைய எழுத்துக்களினாலே தன்னுடைய பணிகளினாலே ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கின்ற ஒரு புனிதராக தன்னுடைய வாழ்க்கையிலே இவர் திகழ்ந்தார். குறிப்பாக தார்மீக இயல், மோரல் தியோலஜி என்கின்ற அந்த பகுதியிலே அவர் முக்கிய பங்களிப்பை செய்த ஒரு சிறந்த புனிதராக, திருச்சபையினுடைய படிப்பினைகளுக்கு வலுச்சேர்த்த ஒருவராக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் திகழ்ந்தார். எனவே இந்த புனிதர் இறைவனை நோக்கி கொண்டிருந்த அந்த ஆன்மீக வாஞ்சையை நாங்களும் கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே உருக்கமாக செபிப்போம். எனவே இந்த தூய மறை நிகழ்வுகளை ஆண்டவருக்கு உகந்த வகையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொருட்டு நமது பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி பின்வரும் பஜனை வழியாக மன்னிப்பு வேண்டுவோம். என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஜேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா,
வாழ்க்கையா என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடினீரே. காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடினீரே. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. பலவீனமான என்னையும் பலத்தால் இடை கட்டுவீ. பலவீனமான என்னையும் பலத்தால் இடை கட்டுவீ. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். செபிப்போமாக. இறைவா, நற்பண்புகளுக்கு புதிய எடுத்துக்காட்டுகளாக பலரை திரு அவையில் தோன்றச் செய்கின்றீர். மக்களின் நலனுக்காக உழைப்பதில் ஆயரான புனித அல்போன்ஸ் மரியாவிடம் விளங்கிய ஆர்வத்தை நாங்கள் பின்பற்றவும், அதனால் அவருக்கு கிடைத்த பரிசை விண்ணகத்தில் நாங்களும் பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் அது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில் அசூரின் மகனும் கிபயோனை சார்ந்தவனுமான அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இவ்விடத்தினின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்து சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் களங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கீமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு
நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்திற்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கின்றார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவரும் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினர் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமேன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் களங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனியாவிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் செவிகளில் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாள்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகள் எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினர் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்து நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தார். மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும், ஆண்டவர் கூறுவது இதுவே, இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவரும் கழுத்தினின்றும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றார். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினர் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாள்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ மரநுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கின்றேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினர் அனனியாவிடம் கூறியது, அனனியாவே கூர்ந்து கேள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படியிருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் இவ்வுலகில் நின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும். பொய் வழியை என்னை விட்டு விலகியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். என் வாயினின்று உம்மையின் சொற்களை நீங்க விடாதேயும். ஏனெனிலும் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே விதிமுறைகளை எனக்கு கற்பியும். உமக்கு அஞ்சி நடப்போரும் ஒழுங்குமுறைகளை பற்றி அறிவுடையோ என் பக்கம் திரும்புவாராக. நியமங்களை பொறுத்த மட்டில் என் உள்ளம் மாசற்றதாயிருப்பதாக. அதனால் நான் வெட்கமடைய மாட்டேன். ஆண்டவரே விதிமுறைகளை எனக்கு கற்பியும். தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றனர். நானும் ஒழுங்குமுறைகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றேன்.
உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை. ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்றுத் தந்தீர். ஆண்டவரே, உம் விதிமுறைகளை எனக்கு கற்பியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதரப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்தே வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, திருவசனங்கள் 13 தொடக்கம் 21 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்ற போது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போதே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்று, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்ட பின் எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஆயனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணாதிசயம் ஒன்று பரிவு, கம்பேஷன். பரிவு என்று சொன்னால் ஒருவர் துன்புறுகின்றவர்களோடு சேர்ந்து உடன் துன்புறுகின்ற நிகழ்வு, அல்லது துன்பத்திலே இருக்கின்ற மக்களை அந்த துன்பத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக ஆவணங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்காக மற்றவர்களுக்காக தியாகம் செய்வதை பரிவு என்று சொல்லுவார்கள். இங்கே ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே தனக்காக காத்திருந்த மக்கள் மீது அவர் பரிவு கொண்டு தான் ஒரு நல்ல ஆயன் என்பதை ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு வெளிப்படுத்துவதை நற்செய்தியிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு முற்பட்ட காலத்திலே வாழ்ந்த ஆயர்கள், மேய்ப்பர்கள்
ஆன்மீக தலைவர்கள் அவர்கள் மக்கள் மீது பரிவு கொள்ளாதவர்களாக, தங்களுடைய சுயநலத்துக்காக மக்களுடைய வாழ்க்கையிலே அக்கறை கொள்ளாதவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். மக்களுக்குரிய உணவை தாங்கள் உண்டு கொழுத்து அவர்கள் மக்களுக்காக எந்த ஒரு சிரமத்தையோ கஷ்டத்தையோ அனுபவிக்க விருப்பம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதே வேளையிலே மக்களை தவறான பாதையிலே அவர்கள் வழிநடத்தி சென்றார்கள் என்பதை நாங்கள் திருவிவிலியத்தை வாசித்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். எரேமியா இறைவாக்கினுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த அந்த நிகழ்வை இன்றைய முதலாவது வாசகம் குறித்து காட்டுகின்றது. அங்கே அனனியா என்கின்ற ஒரு பொய் இறைவாக்கினர் தோன்றுகின்றார். அவர் கூறுகின்றார், ஜெருசலேமில் இருந்து நபுக்கொத்நேச்சார் என்கின்ற பபிலோனிய மன்னன் களவாடி சென்ற அல்லது சூறையாடி சென்ற அந்த கலங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டுகளுக்குள் அவர் மீண்டும் ஜெருசலேமுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி அவர் இறைவாக்குரைக்கின்றார். அது மட்டுமல்ல, ஜூதா நாட்டு மக்கள் இன்னும் சில நாட்களிலே தங்களுடைய சொந்த நாட்டுக்கு அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று சொல்லி ஒரு பொய்யான இறைவாக்கை அவர் உரைக்கின்றார். அவருடைய இறைவாக்கை கடிந்து எரேமியா இறைவாக்கினர் அவருக்கு கூறுகின்றார், இன்னும் சில மாதங்களிலே நீ இறந்து போவாய். இறைவனுடைய வாக்கை நீ கூறாமல் பொய்யான இறைவாக்கை மக்களுக்கு உரைத்த காரணத்தினாலே இன்னும் சில நாட்களிலே நீ இறந்து போவாய் என்று சொல்லி எரேமியா இறைவாக்கினர் அவருக்கு இறைவாக்குரைக்கின்றார். அவர் கூறியபடியே அந்த அனனியா என்கின்ற இறைவாக்கினர் அந்த ஆண்டின் 7ஆம் மாதம் இறந்து போனார் என்று சொல்லி இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆனால் அந்த அனனியா இறைவாக்கினர் அவர் கூறியது பொய்யான இறைவாக்கு என்பதை நாங்கள் இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கின்ற பொழுது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இஸ்ராயேல் மக்கள் ஏறக்குறைய 60 ஆண்டுகள் பபிலோனிய அடிமைத்தனத்திலே வாழ்ந்துதான் அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பினார்கள். ஆகவே அந்த அனனியா இறைவாக்கினர் என்பவர் ஒரு பொய் இறைவாக்கினராக, இஸ்ராயேல் மக்களை தவறான ஒரு பாதையிலே வழிநடத்தி செல்கின்றவராக, இன்னும் இறைவனுடைய வாக்கை உரைக்காமல் தன்னுடைய எண்ணப்படி பொய் இறைவாக்கை உரைத்த இறைவாக்கினராக நாங்கள் இன்றைய முதலாவது வாசகத்திலே காண்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு தான் ஒரு நல்ல ஆயன் என்பதை தன்னுடைய பரிவினாலே இரக்கத்தினாலே மக்களுக்கு அவர் எண்பித்து படம் பிடித்து காட்டுகின்றார். அங்கே ஆயனில்லா ஆடுகளைப் போன்று சிதறுண்டு இருந்த மக்களை ஆண்டவர் இயேசு ஒன்று கூட்டி அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைக்கின்றார். இன்னும் அவர்கள் மத்தியிலே நோயினாலே பிணியினாலே பீடிக்கப்பட்டிருந்த எல்லோரையும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வல்லமையினாலே குணமாக்குகின்றார். பசியோடு இருந்த மக்களுக்கு வயிறார உண்ண கொடுக்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற பாடம் என்ன என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் சீடர்களுடைய கைகளிலே இருக்கின்றது. சீடர்களுடைய கைகளிலே அது இருக்கின்ற பொழுது, அவை இருக்கின்ற பொழுது அது எதற்குமே பயனற்றதாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய கைக்கு அது வருகின்ற பொழுது இயேசு அதை பலுகச் செய்து எல்லா மக்களுக்கும் திருப்தியாக உண்ணக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு வயிறார உண்ணக்கூடிய உணவாக இயேசு மாற்றி அங்கே 12 கூடைகள் நிறைய மீண்டும் மிகுதியான எஞ்சிய துண்டுகளை எடுத்தார்கள் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி அழகாக கூறுகின்றது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்க்கையும் சரி, எங்களிடம் இருக்கின்ற ஆற்றல்கள் திறமைகளும் சரி, எங்களுடைய வலிமையும் சரி, நாங்கள் எங்களுடைய வல்லமையை நம்பி நாங்கள் இருக்கின்ற பொழுது, எங்களுடைய ஆற்றலிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கின்ற பொழுது அவை பயனற்றதாக அப்படியே முடங்கி இருந்துவிடும்.
ஆனால் நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய கரங்களிலே அவற்றை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் எங்களை வழி நடத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் அதை பலுகி பெருகச் செய்து எல்லோருக்கும் பயனுள்ளதாக அவற்றை மாற்றக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த பாடமாக ஆண்டவர் இயேசு புகட்டுவதை நாங்கள் இன்றைய நற்செய்தியிலே அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கேற்ப எங்களுடைய வாழ்க்கையை இட்டு சென்று ஆண்டவருடைய பரிவையும் இரக்கத்தையும் பெறக்கூடிய மக்களாக நாங்கள் வாழவும் மற்றவர்களுடைய துன்பத்தை துடைக்கக்கூடிய மக்களாகவும் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கவும் இன்னும் எங்கள் மத்தியிலே இருக்கின்றவற்றை எங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற ஆற்றல்கள், திறமைகள், வலிமைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாகவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே செயல்பட தொடர்ந்து இந்த திருப்பலியிலே வரம் கேட்டு செபிப்போம். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உன் பாதை சென்று. உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடரும். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அபய நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பிழையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருப்பலியை நிறைவேற்றவும் அதன் வழியாக தம்மையே புனித பலிப்பொருளாக உமக்கு ஒப்பு கொடுக்கவும் புனித அல்போன்ஸ் மரியாவுக்கு வரமளித்தீரே. அதனால் எங்கள் இதயங்கள் தூயாவியாராகிய விண்ணகத்தீயால் பற்றியறிய கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அல்போன்ஸ் மரியாவுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகம் மண்ணகம் அதும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் செயல்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக நாங்கள் இந்த திருப்பலியிலே மன்றாடுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் உமது திருமுகோலினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திரு தூதர்கள் ஒன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித அல்போன்ஸ் லிகோரி, இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதரனுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெருமிரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு உங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதி அளித்திரளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிநிலத்திலிருந்தல நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியறலாம், எனது ஆன்மா நலமடையும். நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம், நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும், பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும்,
இணை சேர அருள் வேண்டுமே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உடையாத உறவாய் களையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே. மறையாது உன் அன்பு மடியாது என்னாலும் நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே, நிலையான சொந்தம் நீதானே என்றும். நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. இறைவா, மாண்புமிக்க மறைபொருள்களின் நம்பிக்கைக்குரிய பணியாளராகவும் போதகராகவும் புனித அல்போன்ஸ் மரியாவை தந்தருளினீரே. திருவிருந்தில் உம்முடைய நம்பிக்கையாளர் அடிக்கடி பங்கு கொள்ளவும் அதனால் முடிவின்றி உம்மை போற்றி புகழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. நீதய தெய்வமே, என்னிலெழுந்து வா. நீதய தெய்வமே, என்னிலெழுந்து வா. உன்னுறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. என்னிதய தெய்வமே, என்னிலெழுந்து வா.
அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாளழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாளழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே உன் அன்பிற்களி உண்டோ. ஆனால் இயேசுவே உன் அன்பிற்களி உண்டோ. என் இனிய அன்பே எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.